ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடில் 2 கரைப்பகுதி இருக்கும். நம்ம 4ஆக மடித்து தான் ஸ்லீவ் கட் பண்ணியிருப்போம். அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் எடுத்துக்கோங்க. அதில் கிளாத்தை 4ஆக மடிச்சிருக்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பக்கம் மடிப்பு இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட் சைடில் கரைப்பகுதியும் இருக்கணும் பார்த்துக்கோங்க. கீழ்ப்பக்கமும் நமக்கு 2 பக்கம் ஓப்பனாக தான் இருக்கும். நம்ம பக்கம் மட்டும்தான் ஃபோல்டிங்கில் இருக்கும். இது பிகினர் ஃப்ரெண்ட்லி கிளாஸு. இப்போ தான் நம்ம ப்ளவுஸ் கற்றுக்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இந்த வீடியோவில் ஃபுல்லும் கவர் ஆகுதா என்னென்னு பார்க்குறவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது ஏன்னா ஃபோன் புதுசாக இருக்கிறதுனால நான் அது கவர் ஆகுதா என்னென்னு தெரியல. அதனால தான் நான் 1 by 1 கட் பண்ணுற வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத்தை 2ஆக மடித்து போட்டுட்டு கீழ்ப்பக்கம் நம்ம இது லைனிங் ப்ளவுஸ் கிடையாது, நார்மல் ப்ளவுஸ் தான். அதனால் கீழே மடித்து தைக்கிறதுக்கு நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் 2 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் கீழ்ப்பக்கமாக பிசுறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு கிளாத்தில் எந்த பிசுறும் இல்லை, நீட்டாக இருக்குது. எல்லா பக்கமும் அதாவது எந்த பிசுறும் இல்லாமல் நீட்டாக இருக்கிறதுனால நான் டைரெக்டாகவே 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டேன். அடுத்து அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸை 4ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம கரெக்டாக அந்த 2 இன்ச்சு மடித்து கொடுக்குறதுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே தான் நம்ம இந்த அளவு ப்ளவுஸை அந்த கோட்டுக்கு மேலே வைங்க. அதிலேருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இது நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸை வச்சு எப்படி கட் பண்ணுறதுங்கிறது தான் வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளவுஸை வச்சே தான் 4 மடிப்பில், அதாவது பிகினர் கூட அதுவும் ஈஸியாக பண்ணிக்கலாம். அந்த ஒரு மெத்தடு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அளவு எடுத்து பண்ணுற ஒரு மெத்தடு. இந்த 3 மெத்தட்லேயுமே நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதுக்கு கிளாஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 100 rupees தான். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். பிகினராக இருக்கிறவங்க இப்போ தான் நம்ம புதுசாக கற்றுக்குறீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டவுட் எது இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு 10 days கிளாஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரியாக ஒரு 5 ப்ளவுஸாவது ஸ்டிச் பண்ணி எனக்கு காட்டுறணும். அப்போ தான் அதில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஸ்லீவை வச்சாச்சு. அளவு ப்ளவுஸை மேலே வச்சுட்டு நம்ம இடுப்பு சுற்றளவு கீழ்ப்பக்கமாக நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதில் வச்சு கீழ்ப்பக்கமாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆம்கோல் ஸ்லீவை லைட்டாக மேலே தூக்கி விட்டுட்டு அந்த ஆம்கோல் சைட்லேருந்து நம்ம இடுப்பு சுற்றளவுக்கு வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அடுத்து நெக்கு, நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு வெளியில் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை உள்பக்கமாக இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு அந்த கரெக்டான நெக்கில் ஒரு அளவு, அதுக்கு மேல் பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த நெக்கை நம்ம இப்போ ப்ளவுஸு இப்போ அளவு ப்ளவுஸு போட்டு கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அந்த நெக்குக்கு ஒட்டி ஒரு லைனு, அதுக்கு முன்னாடி 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டருக்கு பின்னாடியும் நீங்கள் 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. அப்போ அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அதை ஸ்ட்ரைட்டாக போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ப்ளவுஸை வச்சு காட்டுறேன். அளவு ப்ளவுஸை கரெக்டாக நம்ம 2 இன்ச்சு மடித்து தைக்கிறோம்ல, அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இடுப்பு சுற்றளவு, அதாவது நம்ம மடித்த ப்ளவுஸ் தவிர எந்த இடத்துல முடியுதோ அதில் நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆம்கோல் கரெக்டாக எடுத்துகிற வர அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே 1/4 இன்ச்சு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கும் நம்ம விட்டுக்கணும். அதுதான் நமக்கு ஸ்டிச்சிங் அளவு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸில் மேலே ஸ்லீவ் பாருங்கள், அதில் ஷோல்டருக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து ஆம்கோலும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு லைன் மார்க் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சிம்பிளாக நம்ம ப்ளவுஸை மார்க் பண்ணிடலாம். இப்போ நான் புள்ளி மட்டும் வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு இப்போ நான் பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டாட் வச்ச இடத்துலலாம் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த லைன் போடுறது பார்த்திங்கன்னா நெக்குக்கு நம்ம ஸ்டிச்சிங் லைன் விட்டுருப்போம்ல, அதில் தான் நம்ம லைனெல்லாம் மார்க் பண்ணணும். பாருங்கள், நான் கரெக்டாக பண்ணுற இடத்துல நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டும்போது தெரியும், கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கும். இப்போது நம்ம நெக்கு குறித்தோம் பார்த்திங்களா, அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு
அதுக்கப்புறம் ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு லைன் போட்டிருந்தோம்ல, அதையும் நம்ம பாக்ஸ் போட்டுட்டு அடுத்து நம்ம ஆம்கோல் வந்து கர்வ் வரைஞ்சிக்கலாம். நம்ம வந்து கரெக்ட் அளவில் போடக்கூடாது. ஸ்டிச்சிங்க்கு விட்டுருந்தோம்ல அந்த ஆஃப் இன்ச்சு அந்த லைனில் தான் நீங்கள் போடணும். ஷோல்டருக்கு மேலே ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்கும் நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவனிக்கணும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு அப்படி விடுவோம் பார்த்தீங்களா. இப்போ விடும்போது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்லீவில் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து உள்ளே போகிறதுக்கு எவ்வளோ விட்டோமோ அதே அளவு தான் நம்ம ப்ளவுஸுக்கும் விடணும். பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாத்துக்குமே நம்ம அங்கே வந்து 1.25 இன்ச்சு வச்சோம். அதே 1.25 இன்ச்சு தான் இங்கேயும் கொடுத்து நம்ம மார்க் பண்ணணும். அப்படி மார்க் பண்ணாமல் அங்கே 1.25 இங்கே 2 இன்ச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாகவே வராது. அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் ப்ளவுஸில் என்ன நீங்கள் அளவு கொடுக்குறீங்களோ அதே தான் ஸ்லீவுக்கும் கொடுக்கணும். ஸ்லீவில் என்ன மெஷர்மெண்ட் கொடுக்குறீங்களோ அதே தான் ப்ளவுஸுக்கும் கொடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஆம்கோல் வந்து வளைவு கொடுத்துக்கலாம். மேலேருந்து நீங்கள் ஆஃபாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதில் ஒரு மார்க் வச்சுட்டு கீழேருந்து அந்த ஆம்கோல் வந்து 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 3 லைனையும் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து இப்போ மார்க் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு பாருங்கள். நான் க்ரீன் கலரில் ப்ளூ கலர் சாக் பீஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஆனால் கரெக்டாக தெரியுதாங்கிறது தெரியல. நீங்கள் பார்க்குறவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அதாவது ஸ்டாண்ட் இல்லை, நான் சும்மா வச்சு எடுத்ததுனால அது கிளியராக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நீங்கள் பார்த்துட்டு அது கிளியராக இருக்குதா இல்லை இன்னும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரண்ட் பார்ட் போடும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோடய டேபிள் வந்து என் ஹைட்டுக்கு இல்லை, கீழே தள்ளி இருக்கிறதுனால அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. நம்ம கிளாத்தெல்லாம் வெட்டும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட்டு ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம மார்க் பண்ணதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸு புதுசாக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப் பார்த்து கற்றுக்குறோம் அல்லது கிளாஸ் போய் கற்றுக்கிட்டாலுமே மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே எந்த ப்ளவுஸுமே நமக்கு ஸ்டிச் பண்ண வராது. எந்த ஒர்க்குமே அப்படி தான். நம்ம குறைஞ்சது ஒரு 50 ப்ளவுஸு ஒரு 10 ப்ளவுஸ் முதல்ல ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு அது வந்து ஒரு ஈஸியாக நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு இன்னொரு ப்ளவுஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணோன்னா அதை கரெக்ட் பண்ணதுக்கும் நமக்கு ஒரு அந்த 10 ப்ளவுஸு நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போதே நமக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஓரளவுக்கு நமக்கு எப்படி நம்ம ஃபினிஷிங்கோடு தைக்கணுங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி முடிச்சாச்சு பேக் பார்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதும் பார்க்கலாம். தேங்க்யூ.